ஹாப்பி பர்த்டே மை குர்கா சிஸ்டர். இதோட 6வது தடவை இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். 5 தடவை மைக் ஒர்க் ஆகலை என்னோட லேப்டாப்பில். அதனால் இப்போ புதுசாக ஒருத்தர் கடன் வாங்கி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சாய் பர்த்டே எப்படி போட்டிருக்கு? என்ன அரவிந்த் சர்ப்ரைஸ் இல்லை சர்ப்ரைஸாக கொடுத்தது தாக்குறானா? அரவிந்த் ஃபஸ்ட்டு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். செம்ம ஐடியா அது. எல்லாத்தையும் ஒரு வீடியோ கலெக்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. பட் யூ டேக்கன் தட் எஃபர்ட். ஆசம் கலகு சாய்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்னோடய பெங்களூர் ட்ரிப் தான். சாய் எனக்கு ஒரு 5 வருஷமாக தான் தெரியும். ஆனால் நாங்கள் ஒரு 50 வருஷம் பழகின மாதிரி இருப்போம். தட்ஸ் த கம்ஃபர்ட் லெவல் ஐ ஹேவ் வித் சாய். சாய் such an energetic and such an adorable kid. அரவிந்த் யூ ஆர் ஸோ லக்கி. சாய் நீ லக்கி தான். நான் நிறைய சாயை பார்த்ததுனால நான் சொல்கிறேன் அரவிந்த், திஸ் இஸ் சச் அ ப்ளஷர் டு நோ சாய் அண்ட் பி வித் சாய். அவளோட எனர்ஜி லெவல்ஸ் ஜென்ரலாக நிறையா பொண்ணுங்கிட்ட பார்க்கவே முடியாது. ஸோ எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதில் அவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து அவ்வளோ நல்லா பண்ணுற ஆள் சாய். அதுக்கு நிஜமாகவே சாயை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிடணும். அண்ட் சாய் ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட் அண்ட் ஐம் ஆல்வேஸ் தஃபரி. என் மெயினாக சொல்லணும்னு இருக்குது சாய்கிட்ட ஒரு பெரிய தேங்க்ஸ் பாக்கி இருக்கிறேன். அது எங்களோட பெங்களூர் ட்ரிப்புக்கு. நான் என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால பெங்களூருக்கு ஒரு ட்ரிப் அடித்தேன் கொஞ்சம் மெடிசின்ஸ் வாங்குறதுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு சாய்க்கு ஃபோன் பண்ணி நான் பெங்களூர் வரேன்னு சொன்ன உடனே நேராக என் வீட்டுக்கு வந்துட்டா. அவள் வீட்டுக்கு போனால் ஒரே கேர்ள்ஸ் கும்பலாக இருக்குது. எனக்கே அக்கம் வந்துருச்சுன்னா பாரு. நான் அப்படியே வெளில உட்காந்துருந்தேன். அப்புறம் சாய் என்னை உள்ளே கூப்பிட்டு போயிட்டா. அங்கே நாங்கள் ஃப்ரெஷ்ஷனாக போயிட்டு ரெடி ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி அன்றைக்கி ஃபுல் டே அவள் பைக்கில் என்னை பெங்களூர் ஃபுல்லாக கூப்பிட்டு போயிருக்கா. எனக்கு தேவையான மெடிசின்ஸ் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் அதுன்னு ஏதோ பண்ணிகிட்டே இருந்தோம் ஃபுல் டே. அந்த டே எப்படி போச்சுன்னே தெரில. பட் இட் வாஸ் அமேசிங். நிஜமாக சாய் இல்லாட்டி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு தெரில. சாய் நிறையா ஊர் சுற்றுறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குங்கிறது அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. அண்ட் அரவிந்த் முடிஞ்சால் ஐக்கியா போனேன்னா அடுத்த வாட்டி ஒரு பெரிய ஒரு உனக்கு கண்ணுக்கு தெரியறதுலே எவ்வளோ பெரிய ஷூ ரேக் கிடைக்கிதோ அதை வாங்கி வச்சிரு. ஏன்னா அன்றைக்கி நான் பெங்களூர் போனபோது அவங்க வீட்டில் ஒரு ஷூ ரேக் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 60 ஷூ இருக்குது. கேட்டால் 3 பேர் இருக்காங்கன்னுவாங்க. ஆனால் அதில் பாதிக்கு மேலே சாய்து தான் அது உண்மை. இப்போவே நீ வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச உங்கள் வீட்டோட கொஞ்சம் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு வைங்க, பார்க்குறோம் நாங்கள். சரி, இதுக்கு மேலே பேசினா ரொம்ப மொக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் சச் அ ஸ்பெஷல் டே. சாய் அண்ட் அரவிந்த், லவ் யூ போத் அண்ட் வில் ஆல்வேஸ் பி தேர் வித் யூ. வீடியோ பாரு, பிடிச்சின்னா உங்கள் கமெண்ட்ஸை கொடு. அப்புறம் எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ண வீடியோவையும் அனுப்பிச்சி விடு. ஓகேவா? ஓகே சாய், ஹாப்பி பர்த்டே. என்ஜாய் பண்ணு. எப்படி போச்சுன்னு சொல்லு. பாய்.